அப்ப எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டுப்பா? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் என்னப்பா வித்தியாசம்? நல்ல ஒரு கேள்வி. இந்த வீடியோவில் பார்த்தாலே உனக்கு தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறத நீ பார்க்கலாம். அதாவது இந்த பால் வந்துட்டு உயரத்தில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே இது அப்படியே உயரத்தில் இருந்து இறங்கும்போது அது கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜி இப்போ மேலே போக போக இன்க்ரீஸ் ஆகுது. மேலே இருந்து விட்டாச்சுன்னா அது கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். திரும்ப மேலே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கீழே வரும்போது கைனடிக் எனர்ஜி இன்னும் அதிகமாகும். அதுவும் ரொம்ப கீழான பகுதிக்கு வரும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இப்போ பாருங்கள், உயரத்தில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கீழே வரும்போது அது கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த கொலம்பஸ் ரைடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கொலம்பஸ் ரைடு மேலே உயரத்தில் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே இது கீழே அடியில் வரும்போது கைனடிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடுது, கைனடிக் எனர்ஜி அதே போல் கூடுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையுது. இந்த மாதிரி மாறி மாறி இந்த கொலம்பஸ் ரைடில் வரும்.